இப்போ இந்த காலத்துல இருக்கக்கூடிய இப்ப சில ஃபெசிலிட்டி இருக்குல்ல, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து தான் செம்மையா இருந்திருக்கும் அப்படின்னு என்ன சொல்வீங்க? இல்லாததுனால தான் நல்லா இருந்தது ஆமோதிக்கிறோம் அதை. இல்லையா? இதெல்லாம் இல்லாததுனால தான் அந்த காலம் நல்லா இருந்தது. சும்மா இருந்தால் கூட இப்போ நான் எனக்கே கூட பழகிடுச்சு. சும்மா இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சும்மா இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் இல்லை, அந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலை தான் அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ நிறைய இருக்கு இல்லையா? அதுதான் இப்போ கேட்க வந்தோம். இப்போ இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அந்த காலத்தில் உங்களுக்கு என்னதான் என்டர்டெயின்மெண்ட்டு? என்டர்டெயின்மெண்ட்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் போயிட்டு வந்ததுக்கு ஒரே ஸ்கூலில் படிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸ்கூல்லேருந்து படிக்க வந்து எப்போ சினிமா பார்க்க போவோம். வீக்கெண்ட்ஸில் ஏதாவது அம்மா சினிமா கூட்டிகிட்டு போவாங்க. சினிமா பார்க்கணுன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. அதுதான் என்டர்டெயின்மெண்ட். தேட்டரில் போய் பார்க்குறோம். அப்புறம் வந்து புக்ஸ் படிப்போம். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அண்ட் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா கிஃப்ட்ஸ் பற்றி. இப்போ கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொரியரில் அனுப்புகிறோம், இல்லை ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது. நேராக கிஃப்ட்ஸ் அவங்க வீட்டுக்கே போங்க. சர்ப்ரைஸாக வேலண்டைன்ஸ் டேக்கெலாம் அப்படி தான் நிறைய பேர் கிஃப்ட்ஸ் வந்துச்சு. நான் ஸ்டோரிலாம் பார்த்தேன். ஆனால் உங்கள் பீரியடில் லெட்டர்ஸ் வரும். அந்த லெட்டர்ஸே நிறைய பேர் உருகி எழுதின அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த மெமரி சொல்லுங்கள். அந்த டைம்ஸ் எல்லாம் கிஃப்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். அப்படி லெட்டர்ஸ் தான் வரும். அந்த டைம்லலாம் லெட்டர் தான் எழுதி நிறைய லெட்டர்ஸ் வரும். அப்புறம் வந்து அவங்க ஃபோட்டோ கேட்பாங்க. அப்போல்லாம் ஆட்டோகிராஃப் சைன் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோவில் சைன் பண்ணி வச்சுருப்போம். ஒரு 100-200 ஃபோட்டோ வரவங்களுக்கெல்லாம் வீட்டில் மேனேஜர்கிட்ட சொல்லி அந்த லெட்டர் வரவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா?